தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய காரியங்கள் எடுத்துடைய பெரியவையாக அவை அமைந்து விடுவதில்லை. சிறிய துவக்கம். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவார்கள். அதற்போல நம் வாழ்வில் எடுக்கின்ற சிறு துவக்கமானது, சிறு செயலானது மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்களையும் வல்லமையான செயல்பாடுகளையும் நம் வாழ்விலே சேர்த்து கொடுக்கும். அதைத்தான் சொல்லுவார்கள், சிறுகுச்சும் பல்குத்த உதவும் என்று சொல்லி. சிறு துளியில் பெருகுவதே வெள்ளமாக மாறுகின்றது, சிறு உளியை கொண்டு செதுக்குவதே சிற்பமாக மாறுகின்றது என்று சொல்லி. சிறிய துவக்கம்தான் மிகப்பெரிய காரியங்களை நம் வாழ்விலே செய்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. இதோ இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது 2 ஓமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. விண்ணரசை பற்றி இயேசு பேசுகின்ற பொழுது கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு. இந்த கடுகு விதை மிகவும் சிறிய விதைத்தான், பார்ப்பதற்கு சிறிதாகத்தான் இருக்கின்றது. அதை எடுத்து நிலத்திலே விதைக்கப்படுகின்ற பொழுது அது முளை அரும்பி வளர்ந்து கிளைகளை விடுகின்ற பொழுது வானத்து பறவைகள் வந்து தங்கும் அளவிற்கு அது ஒரு செடியாக மாறி போகின்றது. அதே போலதான் புளிப்பு மாவு, புளிகாரம் என்று சொல்லுவோம் அல்லவா? அந்த சிறிய புளிப்பு மாவானது தன்னோடு சேர்க்கின்ற எல்லா மாவையும் புளிக்கச் செய்து அது பயன்பாடுள்ளதாக மாற்றி போடுகின்றது. நாம் சிறியவர்களாக இருக்கலாம். எப்படி? 1 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது தாவீது சிறியவன் தான், ஆனால் கடவுள் அவரை பயன்படுத்தினார். அந்த சிறுவனை கொண்டு கோலியாத்தை வென்றெடுத்தார், இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். நாமும் சிறியவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். இறைவன் கொடுத்த வாய்ப்பையும் இறைவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய அருளோடு இணைந்து நல்லவர்களாக இருக்கிற பொழுது, நல்லதை பேசுகின்ற பொழுது கிடைக்கின்ற சிறு சிறு வாய்ப்புகளையும் இறைவனுடைய அரசுக்காக, இறைவன் மதிப்பிற்கு நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் கடவுள் கரங்களிலே பயனுள்ளவர்களாக மாற்றப்படுகின்றோம். எப்படி? சிறு விதை எடுத்து விதைக்கப்படுகின்றது. புளிகாரம் அந்த புளிப்பு மாவோடு, அதாவது புளிப்பற்ற மாவோடு சேர்க்கப்படுகின்றது. அதை போலவே நம்முடைய வாழ்விலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற சிறு சிறு சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக சிறியவற்றில் நீ நம்பிக்கையுரியவனாயிருந்தால் உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரி ஆக்குவேன் என்று சொன்ன கடவுள் நம் வாழ்விலே அற்புதமான காரியங்களை காணச் செய்வார். புனித அன்னை தெரசா அழகாக சொல்லுவார், கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய பெரிய காரியங்களை அல்ல, வியக்க வைக்கும் காரியங்கள் அல்ல, மாறாக நாம் செய்கின்ற சிறு சிறு காரியங்களிலும் மனமொத்து இறை அன்போடும் பிறர் அன்போடும் செய்கின்ற பொழுது அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும் என்று சொல்லுவார். அன்னை தெரசா செய்த அதுதான் சிறு சிறு காரியங்கள். இன்று அவரை புனிதியாக மாற்றியிருக்கின்றது. இயேசுவின் தூதனாக அவரை மாற்றியிருக்கின்றது. இயேசுவின் குழந்தை தேசமால் சொல்லுவார், பெரிய பெரிய காரியங்கள் தேவையில்லை, நீ குனிந்து ஒரு குப்பை எடுக்கின்ற அந்த காரியத்தை கூட இறை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும், பிறருக்கு இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொடுக்க முடியும். எப்படி? இயேசுவே இதை உமக்காக செய்கிறேன், பாவிகளை மன்னியும் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி ஒரு கருத்தோடு அந்த காரியத்தை நீ முழு மனதோடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக உன் வாழ்விலே செய்கின்ற சிறு சிறு செயல்களும் ஆசீர்வாதமாக மாறும், அருட்கொடைகளாக மாறும். பின்னர் உன்னோடு இருக்கிற மக்களுக்கு அது இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும். இதுதான் அந்த கடுகு விதை புளிப்பு மாவுடைய செயல்பாடு. அன்பு சொந்தங்களே, இறைவன் இந்த நாளை கொடுத்திருக்கின்றார். கடவுளுக்கு நாம் தேவை. மற்றவர்கள் பார்வையிலே நாம் ஒரு சிறியவர்களாக இருக்கலாம், பலவீனர்களாக இருக்கலாம், சோர்வுற்றவர்களாக இருக்கலாம், தளர்ச்சிற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய கரங்களில் நாம் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். இன்று கடவுள் நம்மை பயன்படுத்த ஆசைப்படுகின்றார். வளர்ந்து பலன் கொடுக்க,
பரவி அதன் வழியாக தன்னோடு இருக்கின்ற அனைத்து மாவையும் புளிக்கச் செய்து பயனுள்ளதாக மாற்றிட நாம் தயாரா? கடவுள் கரங்களிலே நானும் பயன்படும் என்று சொல்கின்ற உள்ளத்தோடு வாழ முற்படுவோம். கடவுள் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு துணையாக இருப்பார், நம் வாழ்வை மேன்மையடையச் செய்வார். நம் வழியாய் கடவுளுடைய மகிமை என்னாலும் போற்றப்படும். கடவுளுக்கு நீங்களும் நானும் தேவை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுளின்